السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அனைத்து நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா, நம்முடைய எண்ணங்கள் தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நாம் மிக முக்கியமான நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். அதே போன்று இன்னும் ஒரு சில நாட்களில் அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம லா ததஅ லனா ذنبا இல்லா கஃபர்தஹு ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها يا أرحم الراحمين. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها يا أرحم الراحمين என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.